எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks in தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. ஜஸ்ட் பாக்கிங் டாக்ஸ். எதுக்குமே நான் பயந்து போனது கிடையாது. பட் இந்த படம் ஜாயின் பண்ணும்போது ரொம்ப பயம் இருந்துச்சு. அங்கே போனதுக்கு அப்புறமா ஒரு நாள் 2 நாளுக்கு அப்புறமா அவர் என்ன ரொம்ப ஈஸியாக டேக் ஓவர் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இதை நீ கரெக்டாக பண்ணிடணும், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீ மிஸ் பண்ணிடக்கூடாது. சப்போஸ் நான் வந்து தப்பாக பண்ணிட்டேன்னா அட்லீஸ்ட் நாளைக்கு வேற ஒருத்தனுக்கு கிடச்சிருந்தா கூட அவன் இதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணியிருப்பான்ல. ஸோ அது ஒரு கில்ட் என்ன இது பண்ணியிருக்கோம். கைதிலேருந்து அவராகவே கூப்பிட்டுருந்தார். அவர் செம்ம டைப். அவர் மாநகரம் முடிச்சுட்டு அவராகவே கூப்பிட்டு கைதை நடத்தது பண்ண போகிறேன்னா அப்படின்னு கூப்பிட்டாரு. இந்தியன் 3லயும் உங்கள் போர்ஷன்ஸ்லாம் வருமா? ட்ரெயிலரில் வந்து வருது, இருக்கலாம். வணக்கம் ரிஷி ப்ரோ. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப சூப்பராக இருக்கேன். முதல்ல எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா, இந்த இந்தியன் 2 மிகப்பெரிய டேரக்டர் சங்கர் அவர்கள். பொதுவாக ஒரு காஸ்டிங் அப்படின்ட்டு இப்போ அவங்க போகிறாங்க அப்படின்னாலே வாஸ்ட்டாக யோசிப்பாங்க. பெரிய பெரிய ஆக்டர்ஸ், ஒரு சின்ன ரோல் கூட பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாரையுமே வெளியிலேருந்துலாம் கூப்பிட்டு வருவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்போ பட்டிங்க நிறைய படங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அவர் கண்ணில் நீங்கள் எப்படி போய் சேர்ந்தீங்க? எதை பார்த்து ரெகக்னைஸ் பண்ணார்? இந்தியன் இப்போ ரீசெண்டாக பண்ணிட்டு இருந்தேன்ல ஒர்க்ஸு. ஸோ இந்தியன் ஜாயின் ஆகும்போது இந்த ஒர்க்ஸுமே எதுவுமே இல்லை. எனக்கு தெரிஞ்ச இப்போ எறும்புத்திரை ஒரு சீன் ஒன்று வந்திருப்பேன். ஹீரோ அதுக்கப்புறம் தான் வரப்போகுது. அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இது ஆஸ் யூஷுவல் லைக் இந்த ஃபோட்டோ அனுப்பிச்சு அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பார்த்து அப்படி அங்கே போய் அப்படி அது அந்த ரெகுலர் ப்ராசஸ் தான். ஓகே. நார்மலாக தான் ட்ரை பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட கம்பல் பண்ணாங்க, எஃபர்ட் போட்டு பண்ணோன்னா ட்ரை பண்ணி எப்படியும் கிடைக்க போகிறது இல்லை எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி அவங்களோட ஹாப்பினஸ்க்காக பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரை பண்ணேன். பட் அன்எக்ஸ்பெக்டடாக கால் வந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் வந்து சார் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. நான் கூட அது ப்ராங்க்னு தான் நினச்சிருந்தேன். சரி பசங்களாம் ஏதோ கலாய்க்கிறாங்க போல் அப்படின்ட்டு போய் பார்த்தா நிஜமாவே சார் இருந்தார். சார் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஷூட் போயிட்டு இருந்துச்சு. அப்போது கூப்பிட்டு கேரவனில் கூப்பிட்டு என்ன பண்ணுறீங்க எது பண்ணுறீங்கலாம் கேட்டார். அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து டான்ஸ்லாம் தெரியுமா அதெல்லாம் கேட்டார். அப்புறம் ஒரு 3 நாள் ஸ்பாட்டுக்கு போனேன். அந்த காஸ்டியூம் ட்ரையல் அது இது இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. 3ஆம் நாள் வந்து ஓகே ரைட் என்ன லாக் பண்ணுங்க அப்படிங்கிறது தான். என்ன ரோலு என்ன பண்ண போகிறேன் எதுவுமே எனக்கு தெரியாது. போய் 2ஆவது நாள் லாக் பண்ணி அடுத்த நாள் தெரிஞ்சுன்னா ஸ்பாட்டில் காஸ்டியூம் மட்டும் நிற்கிறேன். ஓகே. ஸோ என்ன பண்ண போகிறேன் எதுவுமே தெரியல. அப்படியே முழிச்சுக்கிட்டு இருந்தேன். பார்த்துட்டு கதைலாம் சொல்லிட்டாங்களா அப்படின்னாங்க. இல்லைன்னு சொல்ல முடியாது, ஒன்றுன்னு சொல்ல முடியாது. அப்படியே நின்னேன். நாளிலேருந்து உனக்கு சீன் பேப்பர் கொடுத்துருங்க, கொஞ்சம் ஒரு ப்ரீஃப் கொடுத்துருங்க அப்படின்னாரு. ஸோ ஓரளவுக்கு எனக்கு என் கேரக்டர் என்ன அதில் இருக்குங்கிறது ரொம்ப மினிமலாக, ரொம்பவும் ரிவீல் பண்ணாமல் ஓரளவுக்கு மினிமலாக கொடுத்தாங்க. ஸோ டெய்லி இந்த சீன் பேப்பர்ஸ் வச்சு தான் கஜினி மாதிரி இதுலேருந்து இது இங்கே கனெக்ட் ஆகுது அங்கே கனெக்ட் ஆகுது அப்படின்னு நினச்சிட்டு அப்படி பண்ணது தான் ரோல். நிறைய டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க நீங்கள். பொதுவாக அவங்களாம் உங்களுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், முன்னாடியே நீங்கள் பழகினவங்களாக இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு டைப்பில் இருப்பாங்க. எல்லா டேரக்டர்ஸுமே உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கலாம். பட் இப்போது இந்தியன் 2 அப்படின்னு வரும்போது நீங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்து ரசித்த ஒரு டேரக்டர், மிகப்பெரிய டேரக்டர். இந்த செட்டிலேருந்து அந்த மாதிரியான ஒரு செட்டுக்குள்ளே போகும்போதும் அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கும் ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்தது அவங்களுக்கு? எஸ், ரொம்பவே இருந்துச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு என்னென்னா இப்போது அவர் வந்து சினிமாவில் ஒரு சென்டர் ஆஃப் ஆக்சிஸ் மாதிரி ஒரு ரொம்ப பெரிய இடம். ஸோ அந்த இடத்துல வந்து நான் ரொம்ப குட்டியாக போகும்போது என்னோட கெரியர் ஸ்டார்டிங். எனக்கு எதுக்குமே நான் பயந்து போனது கிடையாது. பட் இந்த படம் ஜாயின் பண்ணும்போது ரொம்ப பயம் இருந்துச்சு. என்னன்னா ஆஸ் அன் ஆக்டர் நான் வந்து அந்த டிரெக்டர்கிட்ட நான் வந்து எந்த மிஸ்டேக்கும் பண்ணிடக்கூடாது, இட் வில் அஃபெக்ட் மை ஃப்யூச்சர் கெரியர் அப்படிங்கிற மாதிரி நானே தேவையில்லாமல் ஓவர் திங்க் பண்ணி ஒரு பயம் வச்சுக்கிட்டேன். ஸோ அங்கே போனதுக்கு அப்புறமா ஒரு நாள் 2 நாளுக்கு அப்புறமா அவர் என்ன ரொம்ப ஈஸியாக டேக் ஓவர் பண்ண ஆரம்பிச்சிட்டார். லைக் நான் மட்டும்தான் அங்கே ஆக்சுவலாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷு, ரொம்ப குட்டி பையன். எல்லாமே பெரிய பெரிய ஆட்கள், நிறைய பேர் வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணால் எனக்கு திடீர்னு அப்போ தான் பார்க்குறேன் எல்லாருமே. ஸோ அவருக்கு தெரிஞ்சது ஓகே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தானே. ஸோ எனக்கு தகுந்த மாதிரி அப்பப்போ ரொம்ப அதாவது பேரண்டிங் சொல்லுவாங்க, ரொம்ப வந்து ஒரு பேரண்டிங் ஜோனில் தான் என்னை வந்து அழகாக ட்ரீட் பண்ணி சில விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு. நிறைய விஷயங்கள் இது பண்ணேன். எனக்கு இந்த படத்தில் இப்போ வெளியில் ஆனால் இது பண்ணிக்கலாமாண்ணே, அது இப்படி இருக்கும் அது அப்படி. இங்கே வந்து ஒரு ப்ரொஃபஷனலிசம் ஒன்று இருந்துச்சு. ரொம்ப சைலண்ட்டாக ஒரு செட்டில் வந்து போனோம், எல்லாமே செட் பண்ணி டக்குன்னு ஒன்று போகும். சைலண்ட்டாக வந்து டக்குன்னு வேலையை முடிச்சு போனோமா அடுத்தது வந்தோமா, இந்த ஒரு ப்ரொஃபஷனலிசம் வந்து இதில் இருந்துச்சு. எனக்கு இங்கே வந்து அந்த விஷயம் நிறையா கற்றுக்கிட்டேன். இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஹவு டு ப்ரிப்பேர் ஆன் த ஸ்பாட் பிஃபோர் கோயிங் ஃபார் த டேக்குங்கிற சில நிறைய சின்ன சின்ன இன்புட்ஸ்லாம்
பியாண்ட் ஆக்டிங். அது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து அது ஒரு ஃபில்ம் மேக்கிங் ப்ராசஸோட கலந்து வரும். அது அந்த மாதிரி மைன்யூட்டான விஷயங்கள்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அது நான் வந்து இங்கே என்னோட அதர் ஒர்க்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே. அது எனக்கு இப்போ இங்கே வந்து ரொம்ப ஈஸியாக வர ஆரம்பிச்சிடுச்சு. ஓகே, இது போகணும் அது இது பண்ணும், அந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து எனக்கு மற்ற ஒர்க்ஸில் இம்ப்ளிமெண்ட் ஆகும். இப்போ அது போகும்போது சொன்னீங்கல்ல, இந்த செட்டில் எல்லாருமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு சீனியராகவே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது உங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து ஏதாவது கம்ஃபர்ட் ஜோனை பாதிச்சுதா உங்களுக்கு? அதாவது உள்ள போகும்போது என்னடா எல்லாருமே பெரிய ஆளா இருக்காங்களே, நம்ம போகும்போது வந்து ஒரு ஃப்ரெஷராக போகிறோமே அப்படின்ற மாதிரி எதுவும் ஃபீல் ஆக? எனக்கு அந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகலை. பட் ஒரு 1 or 2 days வந்து எனக்கு ஒரு பீதி ஒன்று இருந்துச்சு. என்னெல்லாம் சொல்ல தெரியல. அதான் எனக்கு மைண்டில் ஒரு விஷயம் ஓடிட்டே இருந்துச்சு. என்னென்னா, ஓகே, தெரிஞ்சோ தெரியாமலோ நீ ஒரு பை காட்ஸ் பிளெஸிங் ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு அமைஞ்சிடுச்சு. இதை நீ கரெக்டாக பண்ணிடணும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீ மிஸ் பண்ணிடக்கூடாது. அது சப்போஸ் நான் வந்து தப்பாக பண்ணிட்டேன்னா அட்லீஸ்ட் நாளைக்கு வேற ஒருத்தனுக்கு கிடச்சிருந்தா கூட அவன் இதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணியிருப்பான்ல. ஸோ அது ஒரு கில்ட் என்ன இது பண்ணியிருக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு 2 நாள் போட்டு ரொம்ப அந்த கான்ஷியஸ் மட்டும்தான் என் மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ எவ்வளோத்துக்கு எவ்வளோ வந்து எனக்கு கொடுத்த வேலையை கரெக்டாக செய்யணும், என்னோட ஆப்பர்ச்சுனிட்டி எந்த அளவுக்கு அழகாக யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அதை யூட்டிலைஸ் பண்ணுங்கிறதுல ரொம்ப கான்ஷியஸாக இருந்தது. அது மட்டும்தான் மண்டல ஓடிட்டு இருந்துச்சு. கமல்ஹாசன் அவர்களோட சீன்ஸில் நீங்கள் வரும்போது ஷார்ட்லேயும் சரி, இல்லை அந்த ஷார்ட்டுக்கு முன்னாடி அந்த சீன் நீங்கள் பண்ணி பார்த்துட்டு இருப்பீங்க. ஸ்பாட்டில் கமல்ஹாசன் சார் ஒரு சீனுக்கு எந்த அளவுக்கு எஃபர்ட் எடுக்கிறாரு, அதை எப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறதுலேருந்து ஏதாவது ஒரு புதுசாக இந்த விஷயம் அவர் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நீங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா? ஏற்கனவே நான் நிறைய இடத்துல சொன்னது ஒரு விஷயம் வந்து என்னென்னா, அவர் ஆல்ரெடி வந்து பெஞ்ச் மார்க் செட் பண்ணிட்டாரு. அந்த பெஞ்ச் மார்க் வந்து நம்ம வந்து நெருங்க ட்ரை பண்ண கூட முடியாது. ஆக்சுவலாக அவர் பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம் ஃபுல் ஃப்ளெஜ்டு ஆர்டிஸ்ட். அவர் வெறும் ஆக்டர் மட்டும் சொல்ல முடியாது. அவருக்கு எல்லாத்துலேயுமே அவர் மாஸ்டராக இருக்கார். அது நேரில் பார்த்ததில் நான் சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் இன்னமும் கூட அவருக்கு ஏஜ் ஆகிடுச்சு ஆல்ரெடி. ஸோ ஃபிசிக்கல் கண்டிஷன் ஒன்று இருக்குது. அதை மீறி வந்து அவர் ஆல்ரெடி இந்த விஷயங்கள்லாம் இதுக்கு மேலே அவர் வந்து ப்ரூஃப் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது. அவர் அப்டேட் பண்ணிக்கணும்னு அவசியமும் கிடையாது. பட் ஸ்டில் அவர் இன்னமும் அந்த ஷார்ட்டில் ஒர்க்குன்னு வரும்போது அவர் வந்து டோட்டலாக அதுக்குள்ளார இறங்கி நான் இன்னும் பெட்டராக ஒரு விஷயம் பண்ணதுக்கு அப்புறமா கூட இன்னும் அதை இன்னும் எவ்வளோ பெட்டராக பண்ணலாம், இன்னும் பர்ஃபெக்டாக என்ன பண்ணலாங்கிறது இன்றைக்கும் அது அவருக்கு மைண்டில் ஓடிட்டே இருக்குது. அது அங்கே ஸ்பாட்லேயும் பண்ணுறாரு. ஓகே. அவர் ஒரு பர்சன், நான் அதெல்லாம் எதுவுமே அவர்கிட்ட கிடையாது. அந்த ஃபஸ்ட்டு அந்த குட்டி பையனா நடிச்சிருப்பார்ல கமல் சார், எனக்கு அவரு தான் தெரிஞ்சாராங்க. ஒரு படம் கம்ப்ளீட்டான ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ், ட்ரெமெண்டஸான ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வருது அப்படின்னா அந்த படத்தில் வெறும் 1 நிமிஷம் அந்த ரோலாக இருந்தாலும் ரொம்ப அதிகமாக பேசப்படும். அப்படி இருக்கும்போது இந்தியன் 2 வந்து இப்போ டு பி ஃப்ராங்க் வந்து ஒரு மிக்சட் ரிவ்யூஸ் வந்துக்கிட்டு இருக்கும்போது அது ஒரு பட்டிங் ஆக்டரா உங்களை எந்த அளவுக்கு அது பாதிக்கும்? இல்லை, பாதிக்கலாம் இல்லை தலைவரை. எனக்கு உண்மையிலே எல்லாமே ரொம்ப நல்லதாக நடந்துட்டு இருக்கு. உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னென்னா, இப்போ ஃபோன் பண்ணவங்க பேசினவங்க எல்லாருமே சங்கர் சார் படம், கமல் சார் படம், இந்தியனோட சீக்வல். ஸோ இவ்வளோ பெரிய செட்டப்பு. இந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணுறது ஒரு விஷயம். பட் ஆனால் ஒரு ஒன் ஆஃப் த லீடாக எனக்கு இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண வச்சு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எனக்குன்னு ஒரு சீன்ஸ் இது அண்ட் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா இந்த ஸ்டேஜில் ஏற்றி பேச வச்சது இதெல்லாம் கேட்கக்கூட முடியாது, எதிர்பார்க்க கூட முடியாது. அதெல்லாமே எனக்கு சீரியஸ்லி. இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லா போஸ்டர்ஸ்லையுமே நீங்கள் இருப்பீங்க. எஸ், அதெல்லாம் எனக்கு சத்தியமாக இன்றைக்கி வரைக்கும் தெரியல. பட் அதுதான் சொல்கிறேன், ஃபாரெவர் கிரேட்ஃபுல் ஃபார் இதுக்கு. இது என்னோட கெரியர் இப்போது போகிறதுக்கு வந்து இது எவ்வளோ பெரிய ஹெல்ப்புங்கிறது வந்து அது சொன்னாலும் சொல்ல முடியாது. அது முழுக்க நான் வந்து சங்கர் சாருக்கு வந்து ஃபாரெவர் கிரேட்ஃபுல். சங்கர் அவர்கள் மிகப்பெரிய லெஜண்ட், அதில் மாற்று கருத்தே இல்லை. அப்படி இருக்கும்போது இப்போ இருக்க சோஷியல் மீடியாவில் 2K கிட்ஸாக இருக்கட்டும், சில பேர் வந்து இல்லை சங்கர் வந்துட்டு அவுடேட் ஆகிட்டாரோ அப்படின்ற மாதிரி இது பண்ணுறாங்க, இது சங்கர் படம் மாதிரி தெரியலையோ அப்படின்ற மாதிரி இது பண்ணுறாங்க. நீங்கள் கூட இருந்து அவரோட ஒர்க்ஸை பார்த்துருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்குலாம் ஏதாவது சொல்லணும். கண்டிப்பாக உங்களுக்கு அதை பார்க்கும்போது, அந்த ட்ரால்ஸை பார்க்கும்போது ஏதாவது தோணுமா, அவர் எவ்வளோ பெரிய டேரக்டர் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ரிப்ளை கொடுக்கணும்னு தோணுதா? பெருசாக அது கவனிக்கல. பட் ஆனால் எனக்கு ஒரு விஷயந்தான், நான் ஒரு பக்கத்தில் இருந்து பார்த்ததுலேருந்து
எல்லாருக்கும் ஒரு சாரோட பிம்பம் ஒன்று இருக்கும். ஒரு பிரம்மாண்டம் அது இது நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. நான் பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது அவர் ஏஜ் மீறி அவருக்குள்ளார இன்னும் அந்த ஒரு கிட் ஒருத்தவங்க இருக்காங்க. பயங்கர டெடிகேட்டடாக வேலை செய்கிறார். அதாவது டிசிப்ளின் இந்த இந்த ஒர்க்கை வந்து எந்த அளவுக்கு அவர் வந்து நேசித்து வேலை செய்கிறாருன்னா, நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். இப்போ தொடர்ச்சியாக ஒரு வாரம் ஷூட்லாம் நடுவில் இந்த வாக்கிங் டாக் சீக்வன்ஸ்லாம் பண்ணும்போது இருந்துச்சு. டயர்டிங் ஆகிடும். வீட்டுக்கு போயிட்டு கிளம்பி வர்றதுக்குள்ளாரே அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். சார்கிட்ட அந்த ஃப்ரெஷ்னஸ் குறையவே குறையாது. 6 மணிக்கு பேக்கப் ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னா இப்படி எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு அப்படியே திரும்பி ஓகே நாளைக்கு என்னென்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு 8-9 மணி வரைக்கும் அங்கே இருப்பார். எல்லோரும் கிளம்பிடுவாங்க. 8-9 மணி வரைக்கும் எல்லாமே என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோங்கெல்லாம் பிளான் பண்ணி முடிச்சுட்டு காலையில் ஃபஸ்ட் ஆள் அவர் வந்து நிற்பார். நின்று என்ன இன்னைக்கு எடுத்து மறுபடியும் இது என்னென்ன பண்ண போகிறோம் எல்லாமே. ஒரு செகண்டு கூட எனக்கு தெரிஞ்சு டைம் வேஸ்ட் ஆனதே இல்லை. இன்னைக்கு இத்தனை விஷயங்கள் பண்ண போகிறோம் இது இந்த டைமில் பண்ண போகிறோம்னா அது அங்கே நடந்துடும். அங்கே அது நடந்திருக்கும். டக் டக் டக்குன்னு போவோம். இந்த ஒரு மாதிரி ஹெக்டிக்காக போகிற விஷயம் இருக்குல்ல, நான் ஹெக்டிக்காக ஷூட்டு பார்த்ததே இல்லை. பிளான் படி பர்ஃபெக்டாக போகும். அந்த விஷயம் வந்து அவர் இறங்கி வேலை செய்வார். அண்ட் எந்நேரமும் அவர்கிட்ட வந்து நான் அவர் நிறையா பிடிக்கும். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அவர் படங்கள் பார்த்து வளர்ந்தது. அவர் படத்தில் பர்சனலாக பார்த்தது இன்னும் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அவரை. ஷார்ட் முடிஞ்சிடுச்சு ஏதாவது ஒன்று இதுன்னா மைண்டில் வந்து ஓகே இந்த ஷார்ட் ஓகே எல்லாம் செட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே இவன் இந்த டைலாக் சொன்னால் அப்புறம் அந்த டைலாக் சொல்லி வைப்பார். அடுத்த கேரக்டர் வந்து டைலாக் சொல்கிறது ஓகே இது அந்த மண்டையில் ஓடி இருக்கும். அந்த எடிட்டு அந்த மண்டையில் ஓடிட்டே இருக்கும். நான் தான் அவர் அடிக்கடி வந்து என்ன பண்ணுவார்னா ஸ்கேன் விடுவார். எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படியே யோசிச்சுட்டே இருப்பார். அப்புறம் அப்படியே ஒரு ஸ்கேன் ஒன்று விடுவார். அந்த நேரத்தில் கரெக்டாக நான் மாட்டுவேன். அப்படி பார்த்துட்டு இருப்பேன். நீ என்னடா என்ன பார்த்துக்கிட்டு இருக்க அப்படி மாதிரி பார்ப்பாரு. நிறைய ஃபன்லாம் பண்ணுவார். ஒரு மாதிரி எப்போ பார்த்தாலும் செம்ம ஜாலி டைப்பு. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று ஃபன் பண்ணிட்டு நிறைய ஐடியாஸ்லாம் சொல்லிட்டு இருப்பார். ஓகே, ஸோ ஹி இஸ் மோர் தென் வாட் எவர் வி சி. இப்போது நீங்கள் இப்போ பொதுவாகவே லோகேஷ் கனகராஜ் அவர்களோட நல்லா நெருங்கி பழகக்கூடிய ஆள் தான். ஆனால் பொதுவாக மாஸ்டர்லேயுமே நீங்கள் நடிக்க முடியல. அதற்கப்புறம் நடந்த அடுத்தடுத்த படங்களில் விக்ரமாக இருக்கட்டும், தென் லியோ, இந்த மாதிரியான படங்கள்லாம் கூப்பிட்டாரா மாஸ்டருக்கு அப்புறம்? அவர் அண்ணன் வந்து கைதிலேருந்து அவராகவே கூப்பிட்டுருந்துருவார். செம்ம டைப் அவர். மாநகரம் முடிச்சுட்டு அவராகவே கூப்பிட்டு கைது நடத்தது பண்ண போகிறேன்டா அப்படின்னு கூப்பிட்டாரு. ஸோ ஒவ்வொரு வாட்டி அந்த மாஸ்டர் போயிட்டு இருக்கும்போது அப்போ தான் இந்தியன் 2 ஷூட்டில் இருக்கேன். பல்லவி அவங்க தான் காஸ்டியூமு. அப்போ வந்து கேட்டாங்க, நீங்கள் உங்கள் ஃபோட்டோ இங்கேயும் இருக்குது அங்கேயும் இருக்குது, நீங்கள் எப்படி அங்கே அந்த ஷூட்டுக்கு போவீங்க, இங்கே தான் நமக்கு ஷூட் இருக்குன்னா எந்த ஷூட் அப்படின்னா மாஸ்டரில் அப்படின்னா இல்லை என்கிட்ட எதுவும் சொல்லி அப்படின்னா அப்புறம் நான் மகேஷ்னு ஒரு ஏடி இருப்பாப்புல அவர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா ஆமாம் இருக்கேன் நவம்பர்லேருந்து ஷூட் அப்படின்னா நான் இங்கே இருக்கேன் ஏன் அப்படின்ட்டு ஐயோ இது தெரியாது சரி அண்ணன்ட்டு கோச்சுக்கு போகிற சொல்லிடுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படி. ஸோ ஒவ்வொரு டைமும் ஏதாவது ஒன்று அந்த ஒரு மாதிரி மிஸ் ஆகினே இருந்துச்சு. ஸோ இது பண்ணலாம். இப்போ ரீசெண்டாக அந்த ஆடியோ லான்ச்சில் பார்த்தேன் அவரை. பார்த்துட்டு பேசிட்டு என்னடா நல்ல ரோலடா அதெல்லாம் நல்லா பேசுனடா அதெல்லாம் பேசிட்டு ஓகேடா இந்த மாதிரி படம் ஆரம்பிக்கிறேன்டா இந்த மாதிரி விஷயம் வா ஆஃபீஸ்க்கு கூலியில் நிறைய விஷயங்கள் இருக்குது ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இன்னும் மீட் பண்ணல பட் சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி தான் ஓகே when it happens it will happen. ஓகே, கண்டிப்பாக தொடர்ந்து நம்ம இதில் சப்போஸ் கூலி ஒர்க் ஆச்சு அப்படின்னா உலகநாயகன் தென் ரஜினிகாந்த் அவர்கள் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் இருக்கும்போது இந்த டேரக்டர்ஸோட படங்கள்லாம் ஆக்டர்ஸ் வித்தியாசமாக தெரிவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் எனக்கு அந்த பார்வையில் வந்து ஜிவிஎம் அவர்களாக இருக்கட்டும், இந்த பக்கம் செல்வராகவன் அவர்கள் அந்த சீனை பார்த்தாலே இந்த படத்தோட டேரக்டர் இவங்க தான் அப்படின்ற மாதிரி ஜட்ஜ் பண்ணிடலாம். அது மாதிரி இப்போ இருக்கிறதுல வந்துட்டு எனக்கு அருண் மாத்தேஸ்வரன் அவர்கள் வந்துட்டு ஒரு ஆக்டர்ஸ்ட் வந்து ஒர்க் வாங்குறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எனக்கு தெரியுது. அப்படி இருக்கும்போது ராக்கியில் எப்படியெல்லாம் உங்ககிட்ட அந்த ஒர்க் வாங்கினாரு, தென் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம்? ஃப்ராங்காக அவர் வந்து இதெல்லாம் பண்ணவே இல்லை. ரொம்ப ஒர்க்லாம் அப்படி போட்டு எதுவுமே பண்ணல. நார்மலாக இதுதான் விஷயம் இது ஒரு இந்த மாதிரி ஒரு கேரக்டராக இதாண்டா விஷயம் இவ்வளோதான் மேட்ரு ரொம்ப காமாக சொல்லுவார். சொல்லிவிட்டு டேக் போச்சு. நான் ஒரு விஷயம் ஒரு ஆட் ஆன் பண்ணி இது எக்ஸ்ட்ராவாக ஒரு மேட்ரு ஒன்று போட்டு பண்ணிக்கிட்டோமா அப்படின்னா இது நல்லா இருக்குது. சில இது வேணாம் அப்படின்றாரு. இது பண்ணிக்கலாமா நல்லா இருக்குன்றாரு. டேக் போச்சு. அவ்வளோதான். அவருக்கு வேணுங்கிறது அவருக்கும் பிடிச்சது நைஸ் ரிஷி குட் ரிஷி அப்படின்னாரு. டன். பாட்டில் இப்போ படம் நம்ம பார்க்குற ஒரு சோன் இருக்கும். அவர் அங்கே ரொம்ப நார்மலாக இருக்கும். ஏதோ ஒரு எப்படி சொல்கிறது, ஏதோ ஒரு பார்க்கில் நார்மலாக சில் பண்ணிக்கிட்டு நார்மலாக பேசிக்கிட்டு ஏதோ ஷூட் பண்ணுறோமா அப்படி தான் இருக்கும். ரொம்ப காமாக ஜாலியாக ரொம்ப ரிலாக்ஸ்டாக போகும். ஓகே, எந்த பரபரப்பும் எதுவுமே இல்லை. ஓகே, இப்போது ஆரம்ப காலகட்டங்களில் நீங்கள் சினிமாவில் ஸ்க்ரீனில் எப்படியாவது வந்துட்டா போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஜோனில் இருந்து இப்போது ஓகே நான் இந்த படம்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன், அடுத்து இந்த மாதிரியான படங்கள்லாம் பண்ணணுன்ற ஐடியா, தென் லீடாக பண்ண போகிறீங்க அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்குது.
அப்போது இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களோட சக்ஸஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சக்ஸஸ்ன்னு பார்க்கல, மைண்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இப்போது சின்னதாக வந்தால் போதும்னு இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் ஸ்க்ரீனை ஹோல்ட் பண்ணணுன்னு இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஓகே 5 நிமிஷம் ஹோல்ட் பண்ணுற 2 மணி நேரத்தில் படத்தில் ஒரு 10 நிமிஷம் ஹோல்ட் பண்ணோம், 15 நிமிஷம். இப்போ கேரக்டர் ரோல், சப்போர்ட்டிங் ரோல் இதெல்லாம் வந்துச்சு. இப்போ எனக்கு வந்து முழு படத்தையும் சுமந்து இது பண்ணணுன்னு ஆசை வந்துருச்சு. அதில் இன்னும் டீட்டெயிலிங்காக போக போக அது இப்போ சும்மா ஆசைப்பட்ட பத்தாது, ஒரு விஷயம் பண்ணணுன்னு அது ஆசையும் கிடையாது. ஏன்னா எனக்கு இது அந்த லீட் அப்ரோச்சஸ் வந்து முன்னாடியே வர ஆரம்பிச்சது. பட் நான் எனக்கு அப்போ பண்ணணும்னு எனக்கு தோணலை. எனக்கு இன்னும் 2-3 விஷயங்கள் அந்த படிப்படியாக கேரக்டர் ரோல் சப்போர்ட் அப்படி போயிட்டு அப்புறம் போகணும், டப்புன்னு ஜம்ப் பண்ண வேணாங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. ஏன்னா இட்ஸ் நாட் ஈஸி, ஒரு விஷயத்தை டப்புன்னு இறங்கி அதை காலி பண்ண முடியாது. எது பண்ணாலும் தெளிவாக கற்றுக்கிட்டு ஒரு விஷயத்த பண்ணணுங்கிற ஒரு விஷயம் எனக்குள்ளார இருந்துச்சு. ஸோ இப்போ எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு, ஓகே என்னால் முடியும். அண்ட் நான் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும், சில படங்கள் எடுத்து பண்ணணும் அப்படிங்கிற சில விஷன்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த விஷனை நோக்கி செட்டப்ஸ் இருக்குது. இப்படி சில படங்கள், அப்புறம் இப்படி சில படங்கள், அது எல்லாமே ஒரு மிக்ஸ் கொண்டு வந்து அது ஒரு விஷனில் உட்காரும். அது மாதிரி உங்களோட அந்த பாத்தை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா? என்னோட 2வது படம் இப்படி தான், 3வது படம் இப்படி தான் அப்படின்ற மாதிரி அந்த இது சொல்ல முடியுமா? கொஞ்சம் சொல்ல முடியாதுன்னு இல்லை, லைக் அட் த எண்ட் ஆஃப் த டே இது எல்லாமே என்னோட தாட் ப்ராசஸ். அது ஆக்ஷன்ஸில் இருக்குது, அது அடுத்துட்டு ரிசல்ட்டாக வரும்போது தான் விஷயம். ஸோ அதுக்குண்டான ப்ராசஸில் இருக்கேன். ஓகே. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே நிறையா நல்ல நல்ல படங்கள் கொடுக்கணும். அதில் எனக்கு சில 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 வியூஸ் இருக்குது, சில விஷன் இருக்குது. ஒரு இருக்கிற ப்ராசஸ் அதை மீறி சில விஷயங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேறு மாதிரி ஒரு இன்னொரு டைப் ஆஃப் வியூ, ஒரு பெர்ஸ்பெக்டிவ், ஒரு விஷயம் கொண்டு வரணும்னு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது. ஸ்க்ரீன் ஹோல்ட் பண்ணுறது இந்த சென்ஸ் அதை நீங்கள் எப்படி சொல்ல வரீங்க? ஸ்க்ரீன் ஹோல்ட் பண்ணணும் இத்தனை நிமிஷம், இப்போ படம் ஃபுல்லாக நான் ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னா ஆடியன்ஸை ஹோல்ட் பண்ணி வைக்கிறத மீன் பண்ணுறீங்களா, இல்லை எப்படி அதை சொல்கிறீங்க? சரி, ஆடியன்ஸை ஹோல்ட் பண்ணி வைக்கிறது அது ஒரு லேயர். பட் அதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட கேரக்டர் நம்ம ஜஸ்டிஃபை பண்ணுறோமாங்கிறது இருக்குது. ஒரு படத்தில் வந்து ஒரு கேரக்டர் வந்து ஒரு கதைக்கு ஒரு ட்விஸ்ட்டாக இருக்கும், அது கதையை நகர்த்துற ஒரு கேரக்டராக இருக்கும். இன்னொரு கேரக்டரை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஒரு கேரக்டராக இருக்கும், இல்லை வந்து அது ஒரு மெயின் கேரக்டராக இருக்கும், இல்லை வந்து அதில் வந்து பிரச்சனை கொடுக்குற ஒரு கேரக்டராக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டருமே ஒரு எமோஷனை ப்ளே பண்ணுது. இந்த எல்லா மிக்ஸ்டு எமோஷன்ஸும் கரெக்டாக ஒரு வேவ் லென்த்தில் வந்தால் தான் அந்த ஹோல்சம் லேயர் ஆஃப் த ஃபில்ம் எமோஷன் வந்து ஆடியன்ஸுக்கு வந்து கிரிப்பிங்காக உள்ளார உட்காரும். ஸோ ஒரு ஆர்டிஸ்ட் தப்பு பண்ணாலும் அது மிஸ்ஸு தான். ஸோ அந்த மாதிரி தான். ஏன்னா அந்த ரைட்டிங் அவ்வளோ ப்ராசஸ்ஸு, அவ்வளோ பிளானிங் எல்லாமே எடுக்கிறது வந்து அந்த ஒரு மொமெண்ட் வந்து டேக்கில் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணி டெலிவர் பண்ணிட்டு போகிறதுல தான். அந்த மாதிரி எனக்கு கொடுக்கப்பட்ட சின்ன சின்ன விஷயங்களை நான் வந்து கரெக்டாக ஜஸ்டிஃபை பண்ணணும், என் ரோலை நான் ஜஸ்டிஃபை பண்ணணும். இப்போ பொதுவாகவே நான் ஒவ்வொரு நடிகர்கள்ட்டையுமே ஒரு பாயிண்ட்ல வந்து ஆடியன்ஸாக உங்களோட படத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இது நான் கேட்பேன். இந்தியன் 2 ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு எப்படி இருக்குது? எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக வந்து நான் இந்த படத்தில் ஒர்க் பண்ணதுனால எனக்கு வந்து எனக்கு கதைலாம் தெரியாது, ரொம்ப ரேண்டமாக நடித்தது. ஸோ நானுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பார்த்தேன். எனக்கு எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து அந்த ட்ரெய்லர் வருங்கிறதும் எனக்கு தெரியாது. ஸோ இந்த தேர்ட் பார்ட் விஷயமே எனக்கு இப்போ தான் தெரியும். ஆக்சுவலாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தெரியும். அதை பார்த்துட்டு எனக்கு வந்து எனக்கு எக்ஸைட்டடாக இருக்குது. எப்போ ஜான் வரும், எப்போ அது இன்னும் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கேன். உண்மையிலே பயங்கரமாக எஃபர்ட் போட்டு பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ கமல் சார்லேருந்து சங்கர் சார்லேருந்து ஹோல் காஸ்ட் அண்ட் க்ரூ டீம். ஸோ எனக்கு பயங்கரமான நம்பிக்கை இருக்குது படத்தில். இந்தியன் 3லேயும் உங்கள் போர்ஷன்ஸ்லாம் வருமா? அந்த ட்ரெய்லரில் வந்து வருது. ஸோ இருக்கலாம். நீங்கள் என்கிட்ட இப்படி பேசுகிறீங்க. ஓகே, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். அண்ட் உங்களோட கரியரில் அடுத்தடுத்த சக்ஸஸை நோக்கி நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சினி உலகம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ பிரதர். நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிக ஆடி சேல், தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.